பாசுரத்தோட விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த நேத்து பாசுரத்தில் ஆண்டாலும் அவங்க தோழிகளும் நந்தகோபனுடைய திருமாளிகளுக்குள்ள உள்ள போயிட்டாங்க. இந்த பாசுரத்தில் அந்த திருமாளிகளுக்குள்ள 4 பேர் தூங்கிட்டு இருக்கிறத அவங்க பார்க்கறாங்க. அந்த 4 பேரை யாரு அப்படி எப்படி அவங்க எழுப்புறாங்க அப்படின்னு நம்ம இந்த பாசுரத்தில் பார்க்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபால எழுந்திராய். இதுல ஆண்டார் என்ன சொல்றாங்கன்னா, இங்க உலகத்திலேயே மிக சிறிய 3 தானங்கள் இருக்கு. வஸ்திர தானம், அது க்ளோத்ஸ் கொடுக்குற தானம். அதுக்கப்புறம் ஜலதானம், இதுல நீர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உணவு தானம், இதுல உணவு கொடுப்பாங்க. இந்த 3 தானத்தையும் செஞ்ச எம்பெருமான் போன்ற நந்தகோபாலனே எந்திரிங்க அப்படின்னு சொல்றாங்க. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய யசோதாயரே ஊராய். இது ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா, கொடி போன்ற இடையுடைய பெண்களுக்கு தலைவியான யசோதா, ஆயர்குலத்தில் விளக்கு போல் ஜொலிக்கிற யசோதா பிராட்டியே, நீ இப்பொழுது எழுந்திருக்கணும். அம்பரம் மூடறுத்து ஓங்கியுலகளந்த உம்பர்குமானே உறங்காதெழுந்திராய். வாமன அவதாரத்தில் இந்த வானத்தையே கிழிச்சிட்டு 3 உலகத்தையும் அவருடைய திருவடிகளால் அளந்த எம்பெருமானும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான கண்ணன், நீ இப்படி தூங்கலாமா? எழுந்திரி. செம்பொற்கழலடி செல்வ பலதேவா உம்பிலும் நீயும் உறங்கேதோரம்பாவாய். இதுல ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா, ஜொலிக்கிற தங்க கொலுசுகளை அணிந்த பலராமரே, நீயும் உன் தம்பியும் எழுந்து எங்களுக்கு தரிசனம் தாருங்கள்.